உங்கள் அண்ணன் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டார். அதுக்காக உங்கள் கம்பெனி எந்த தொகுதியில் இருக்கோ அந்த தொகுதி எம்எல்ஏக்கு இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணி யார் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க ஃபோட்டோவோட, அவங்க பேரோட, கம்பெனி நேமோட எல்லா டீட்டெயில்ஸையும் டிஎம் பண்ணுங்கள். தாவேகாவுடைய அஃபிஷியல் பேஜையும் டேக் பண்ணுங்கள் அந்த மெசேஜில். என்ன சொல்ல வராருன்னே தெரில. ப்ரோ, ஆஃபீஸில் கார்ப்பரேட்டில் பிரச்சனைனா எதுக்கு ப்ரோ போயிட்டு எம்எல்ஏக்கு மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சு போடணும்? ஆஃபீஸ்லேயே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் டீம் இருக்குது. அதுக்குன்னு தனி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்ஆர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். அதை மீறி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி ஒரு நியூ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கீம் ஆக்சுவலாக. அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் இருக்குது. இது எதுக்கு போய் எம்எல்ஏக்கு மெசேஜ் பண்ணோன்றது எனக்கு புரியல. கைஸ், மேபி உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் என்ன தான் சொல்ல வராருன்றது எனக்கு தெரியல.